கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கம், பாராட்டுதல்கள். முதலில் உங்க அனைவரையுமே நான் பாராட்டுகிறேன். நீங்க ஏற்கனவே தென்சென்னை மாவட்ட தலைவர் சஞ்சீவி சொன்னதை போல குறுகிய காலத்திற்குள் ஒரு அறிவிப்பு வந்தவுடன் வெகுண்டெழ ஒரு கட்சியால் முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் என்பது எனக்கு முன்னால் எல்லோரும் மிக சிறப்பாக பேசினார்கள். அண்ணன் குமரி கிருஷ்ணன் அவர்கள் நெடுங்காலமாக பேச்சாளராக இருந்து கொண்டிருக்கிறார். நான் அவரை பார்த்த காலத்தில் இருந்து இன்று வரை பேச்சாளராக இருக்கிறார். வருங்காலத்தில் அவரை போன்றவர்கள் சட்டமன்றத்திலும் பேசுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட வேண்டும் என்பது நமது பிரார்த்தனையாக இருக்கிறது. அதே போல இங்கே மரியாதைக்குரிய சகோதரி உமா ஆனந்தன் அவர்கள் சிறப்பாக பேசினார்கள். மாமன்றத்தில் அவர்கள் எழுந்தாலே பயந்து ஒழுங்குகிறார்கள். அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பலம் மிகுந்த பெண் தலைவராக அவர்கள் இங்க பேசிய பேச்சு இதற்காகத்தான் பயப்படுகிறார்கள். ஏன் நமக்கு வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறார்கள், அனுமதி கொடுக்க மறுக்கிறார்கள் என்றால், இவர்களெல்லாம் பேசினால் அது மக்கள் மனதில் சென்று பதிந்து விட்டால் பின்பு நமக்கு வேலையே இருக்காது என்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியும். அதனால பாஜக எங்க வந்தாலும் அவர்களுக்கு அனுமதி கொடுக்காதீர்கள் என்று. ஆனா நம்ம வாயை அடைக்க முடியாது. வெளியே இருந்தாலும் பேசுவோம், உள்ள இருந்தாலும் பேசுவோம். அதனால இன்று நாம் பேசுவோம். அதே மாதிரி இங்கே வலிமையாக பேசிய தம்பி அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் மிக சிறப்பான ஒன்றை சொன்னார்கள். எந்த அறிவிப்பும் இல்லாமல் மிக குறுகிய காலத்தில் ஒரு கட்சியால் இங்கே போராட முடியும் என்றால் எல்லா தலைவர்களும், என்னை பொறுத்த மட்டும் இங்கே அமர்ந்திருப்பவர்கள் அனைவரும் தலைவர்கள் தான். ஆக அவர் சொன்னதை போல நான் 2 மாநிலங்களின் கவர்னராக இருந்தாலும் இன்னைக்கு காலையில அந்தமானின் தலைவரை தேர்ந்தெடுக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு அகில பாரத கட்சியினால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது நான் அமர் பேசியதை போல நான் பேசினேன். என்ன சொன்னேன்னா, இன்னைக்கு நான் மாநில தலைவரை தேர்ந்தெடுக்க வந்திருக்கிறேன். ஆனா நான் அகில பாரத செயலாளராக இருந்திருக்கிறேன், தெலுங்கானாவின் ஆளுநராக இருந்திருக்கிறேன், புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர்